ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரீசெட்டை தான் கொடுத்துருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் ஒரே ப்ரீசெட்டை அதில் மொத்தமாக கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே நான் வந்து ஒரே ப்ரீசெட்டை தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதாக எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாங்கு, அடுத்து இந்த டெம்ப்ளேட்டு, அடுத்து இந்த பீட் மார்க்கில் வர இடத்துல மட்டும் நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இதை நம்ம காப்பி பண்ணி மீத இருக்கிறதெல்லாம் பேஸ்ட் பண்ணணும். அடுத்து இந்த 3 லேயரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சின்ன சின்ன லேயர்ஸாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஆனால் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறேன் அந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே வருவேன். ஸோ நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இதில் ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சாங்கோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக ஒரு குரூப் ஒன்று கொடுத்துருக்கலாம். இதில் தான் ஃபஸ்ட்டு எப்படி இப்போ நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு அதாவது 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணிட்டு இதில் இந்த இடத்துல 5வது இருக்க அந்த ஃபில் கம்போஸ் ஏரியா அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும். ஃபில் ஸ்க்ரீனில் செட் ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி அடுத்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு அதை இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்புக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஆட் ஆயிடுச்சா. ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க இமேஜில் நம்ம ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்டில் போங்க. போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பால ஃப்ளிங்க் அப்படின்றப்ப இந்த எஃபெக்ட்டில் போனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கா, ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணினா இதில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளிங்க் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த கீழே இருக்க ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற கொடுத்துட்டு இதில் இந்த பிளிங்கோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களோட ஸ்பீடு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்குள்ளே மட்டும் செட் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு இமேஜ் கொடுத்து அதில் ஒரே ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்குன்னா ஜஸ்ட் இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்ல போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட் வருது, அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் இருக்க வெறும் எஃபெக்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை மட்டும் கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த சின்ன பீட் மார்க்கில் மட்டும் தான் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 2வது கையிலே ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி அதையும் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டு கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து இந்த 3 லேயர் இருக்கா, இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல 2 சின்ன பீட் மார்க் இருக்கா. ஸோ இதில் எப்பயும் போல கரெக்டாக அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி அதையும் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த எஃபெக்ட்டில் போயிட்டு அந்த நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண எஃபெக்ட்டை இந்த இடத்துல ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக மீத இருக்குது அந்த ஒரு பீட் மார்க்கு, அதுலேயும் கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணி அடுத்து எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணி இந்த எஃபெக்ட்டில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண எஃபெக்ட் மட்டும் ஈஸியாகவே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் பாதி இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்குது இந்த 3 லேயர் எஃபெக்ட்டும் அடுத்து லாஸ்ட்டாக இருக்க 3 லேயர் எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ இதில் மட்டும் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் அந்த குரூப் 1 அப்படின்ற டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் குரூப்பில் போனேன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு லேயர் வந்துடும். ஸோ இதில் கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் அளவு அதாவது லாஸ்ட் லேயர் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்டில் போங்க. போயிட்டு இந்த இடத்துல இருக்க இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றதுல போயிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பண்ணல டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த சைடில் இருக்க புள்ளியெல்லாம் பிடிச்சி எடுத்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற அளவுக்கு சென்டரில் மட்டும் செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதை அப்படியே ஜஸ்ட் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு லேயரில் சேஞ்ச் பண்ணிக்கோமா, இதை வச்சு நம்ம மீத இருக்க லேயர்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் 2வது இருக்க லேயரை டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப்பில் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கோம்ல
அதை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டுட்டு வந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். இப்போ 2 இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா, அதே மாதிரியே லாஸ்ட் மீது இருக்குது. ஸோ அதிலே அதே மாதிரி டச் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ ஈஸியாக அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல அந்த 3 லேயரில் இமேஜை சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா, இதே மாதிரி அடுத்து மீது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எடிட் குரூப் ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணி எடிட் குரூப் லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே ப்ளஸ் எங்கே டச் பண்ணி அடுத்து அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு இழுத்துக்குங்க. அந்த லேயரோட லாஸ்ட் வரை இழுத்துட்டு ஜஸ்ட் அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த டைல்ஸ் எஃபெக்ட். ஸோ மறுபடியும் அந்த எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இதில் லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆட் பண்ணால் அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டையும் மறுபடியும் ஆட் பண்ணிட்டு இப்போ சும்மா கையாலே மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸ் மட்டும் கிளியராக தெரிகிற அளவுக்கு வச்சுட்டு இதை ஜஸ்ட் அப்படியே டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இந்த மீத இருக்க லேயரில் போலாம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். 2வது இருக்க டச் பண்ணி எடிட் குரூப். ஸோ லேயரோட ஸ்டார்டிங்கை அப்படியே டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக மீத இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் இருக்க லேயர். ஸோ அதுலேயும் இதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ எல்லாத்துலேயுமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.